ஆன்மீக அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ம வினைகள் எப்படி சூழுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான கர்ம வினையாக இருக்கக்கூடிய உணவுகளை வீணடிக்கிறதுனால எந்த மாதிரியான கர்ம வினைகள் வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக ஆன்மீகத்தில் கர்ம வினைகள் அதனோட பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடலானது நம்மளுடைய தாய் தந்தை கொடுத்தது, நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா யாரோ ஒருத்தவங்களுடையது. அதனால் அந்த ஆன்மா முற்பிறவியில் செய்த கர்ம வினையும், இந்த உடலை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த நம்மளுடைய தாய் தந்தைகள், நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க செய்து வந்த கர்ம வினைகள், இது போக இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்மானிக்கப்படுது. இதிலிருந்து உணவை வீணடிக்கிறனால கர்ம வினைகள் அதிகப்படியான தாக்குதலுக்கு நம்ம ஆளாகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகத்தில் உணவு பற்றாக்குறையினால் உணவு இல்லாமல் இறந்து போகிறாங்க. அப்படி ஒரு ஜீவன் உணவு இல்லாமல் இறக்கும் பொழுது அதோடைய வலி வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பாடை தூக்கி போடும் பொழுது, நம்ம சாப்பாடை வீணடிக்கும் பொழுது அதனுடைய கர்ம வினை நம்மளை சாருது. சாப்பாடு இல்லாமல், ஒருவேளை உணவு இல்லாமல் உயிர் போகும்போது அந்த வலியும் வேதனையும் அவங்களுடைய ஈரக்குலை எந்த அளவுக்கு கொதிக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கொதிப்பும் தவிப்பும் நம்ம சாப்பாடை தூக்கி போடும்போதோ, பாதி சாப்பாடை வீணடிக்கும் போடும் பொழுதோ, அதனுடைய கொதிப்பும் தவிப்பும் நம்மளை தான் சேரும். அதற்காக உலகத்தில் எங்கேயோ சாகிறவனுக்கு நான் எப்படி சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவை வீணடிக்காமல் சிக்கனமாக பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் தூக்கி போடுற அந்த வேஸ்ட்டான உணவு பயன்படுத்தப்படாமலே இருந்து, அது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் போய் சேர்ந்துடும். இதை தவிர்த்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் உணவு வீணடிக்கப்படும் பொழுது, போன வருடத்தில் இறந்த 3,60,00,000 மக்களில் பாதி பேத்துக்கு மேலே கொலை பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடை தூக்கி போட்டால் நம்மளாக கூட இருக்கலாம். அதனால் இதுக்கப்புறம் சாப்பாடை நீங்கள் வீணடிக்கும் பொழுதோ, தூக்கி போடப்படும் பொழுதோ, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணப்படும் பொழுதோ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு மனிதனை கொலை பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது உணவின் மூலியமாக உங்களை சேரக்கூடிய ஒரு கர்ம வினை என்ன அப்படின்றத நீங்கள் இந்த பதிவில் ஓரளவுக்கு உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கர்ம வினையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, இது உடனே நடக்கக்கூடிய கர்ம வினை. இந்த உணவின் மூலியமாக நீங்கள் ஒரு கொலைக்காரன் ஆகுறீங்க. என்ன தப்பு பண்ணமோ ஏது தப்பு பண்ணமோ தெரியல, இறைவனை இந்த பாடுபடுத்துகிறாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் மூலியமாக தான் அதிகப்படியான கர்ம வினைகள் தாங்கிக் கொள்ள முடியாத வலியும் வேதனையும் உங்களை சாருது. அதனால் நீங்கள் ஒரு கொலையே பண்ணிவிட்டு, என்ன தப்பு பண்ணினே தெரியலையே கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்பும்போது, கடவுள் உங்களை பார்த்து இறக்கப்படுவாரா, இல்லை சிரிப்பாரா, இல்லை கர்ம வினைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாரா, இல்லை துன்பங்களை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரா? இந்த தகவல் நம்மளே அறியாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு இருந்தாலுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தான். ஏன்னா இதற்கு முன்னாடியே நான் பல பதிவுகளை சொல்லியிருப்பேன். ஒரு சோத்து பருக்க அப்படின்றது ஒரு உயிரினத்துக்கு ஒரு நாள் உணவு, அதே ஒரு சோத்து பருக்கன்றது பல உயிரினத்துக்கு பல நாள் உணவு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உணவுகளை வீணடிக்காமல் சிக்கனமாக பயன்படுத்தி பழகுங்க. அதை கஞ்சத்தனம் அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது. உங்களால் சாப்பிட முடியலை அப்படின்னா அதை சூடுபடுத்தி சாப்பிட்டு பயன்படுத்தி பழகுங்க. இல்லை அது கெட்டு போச்சு, வாடை வந்துடுச்சு அப்படின்னா ஒரு மாடுக்கோ ஒரு நாய்க்கோ ஒரு பன்னிக்கோ தேடி கொண்டு போய் கொடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவுகளால் உங்களை சூழக்கூடிய கர்ம வினையிலேருந்து தப்பிச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க, தூக்கி சாக்கடையிலையோ ரோட்லேயோ போட்டீங்க, குப்பை தொட்டியில் போட்டீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய பலாபலன் பிரபஞ்சத்தில் யாராலும் காப்பாற்றணும்னு நினச்சாலும் முடியாது. அதனால் உணவுகள் மூலியமாக உங்களை சூழக்கூடிய கர்ம வினையிலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கோங்க. நன்றி. சர்வம் சிவார்ப்பணம்.